ஹாய்டா மக்கள். எனக்கு வந்து என்னால் ஒரு மிஷினை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ண முடியுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லிகிட்டு இருப்பேன், இந்தமாரி எனக்கு வந்து விளாட வந்து பிடிக்கல ஜிடிஏசி. ஏன் ப்ரோ என்ன ஆச்சு, அவ்வளோ புதுசாக ஒன்று ஆப்பர்ஸ் தானிலான்னு கேட்டிங்க, அதெல்லாம் கிடையாது. விளாடவே அந்த மிஷின் ஒரு மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் மக்கள். இன்றைக்கி வந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்க போகிறோம். ஓகேவா, ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆகிடுவோம். ஆம்புலன்ஸ் டிரைவர் அதுக்குள்ளே நம்ம டிக்கியில் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு ஆடு காட்டணும். அதான் கீழே வந்தேன். ஓகேவா, இன்ட்ரோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ மேக்கர்ன்னு இருப்பாங்க, தும்பலி அதாவது தம்ப்ளைன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப் பிக்சல் லேபு. அந்த ஆப்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் தம்ப்ளைன்னா பக்கம் ரெடி பண்ண முடியும். ஓகேவா, சரி நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிக்சல் லேப்னு ஒரு ஆப் இருக்கும், அதை ஏற்றிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்காக நான் தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கேம் போல போயிடலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா சும்மா ஒரு மிஷின் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு இது அப்படியே இந்தமாரி கார் மிஷின் எல்லாமே போடலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாட்ற மெயின் பார்ட்டோட இது வந்துட்டோம். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவராக சொல்லிட்டு இந்த ஒரு மிஷின் போஸ்ட் பண்ண போகிறோம், சைட் மிஷின். ஓகே, இருங்க மக்கள், இதில் ஒரு சைட் மிஷின் கூட இருக்கும், செம்மையாக இருக்கும். சைட் மிஷின் எங்கே இருக்குது? சைட் மிஷினை பண்ணலாம்ப்பா, செம்மையாக தான் இருக்கும். சைடு மிஷினுக்கு வந்தாச்சு. சைடு மிஷின் எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, சைடு மிஷின் வந்துட்டு இதான் ஃபஸ்ட்டு சைடு மிஷின். ஃபஸ்ட்டு யார் மக்களையும் ஓடுறான்? போலீஸ் எல்லாம் துரத்துறானா என்ன? இவனை எதுக்கு ஓடுறான்? போயிட்டு கரப்பேல் காப்ஸ் தத்திட்டு போகிறாருப்பா. சுட்டு குத்துருவோமா அவனை? போயிட்டான்ப்பா அவன். போங்க காப்ஸ், வேஸ்ட்டு காப்ஸ். ஆம்புலன்ஸுன்னு சொல்லி சும்மா சொன்னேன். சைடு மிஷின் தான் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஆம்புலன்ஸும் பண்ணலாம். என்ன பொறுமையாக ரோட் கில் அப்படின்னா என்ன ப்ரோ? என்ன மக்களே, இப்போ என்ன நான் மிஷினை பண்ணணும்? என்னையா கதை? 50 டெலிவரி பண்ணுறதுக்குள்ள அங்கே போகிறோம். நான் ஏற்றி தரணும் கரெக்டாடா? டெலிவரி கொடுத்தது 49 பேர் கொடுத்துட்டான்ப்பா இவன். 49 இல்லைடா. டே, உன் கார் தானே எனக்கு வேணும். உன் காரில் நான் போக மாட்டேன்டா. ஏற்றிட்டான்டா. கார் தான் கேட்டேன், தப்பாடா பண்ண உன்னை பற்றி. கார் தர்றேன்னா நான் உன்னை அடவடித்தனை பண்ணிவிடுவேன். போ சீக்கிரமாக போ தாத்தா. தெரியல பண்ணுறான். ஏங்க மக்களே, கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். அவனுக்கு முன்னாடி போயிடலாம். சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கே தான்டா போகிறேன். வெளியே போதுப்பா கேம் வெளியே போதுப்பா. ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேங்குது மக்கள். கேம் வெளியே போயிடுது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஃபோன் தான் வாங்கி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வீடியோ போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். யூடியூப் சேனல் அப்படின்னா ப்ரோ பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா லாக் அவுட் வச்சுப்பேன். ஓகேவா, லாக் அவுட் வந்து அடிக்க முடியும் யூடியூப் சேனலில். ரோட்டுக்கு சொல்லிட்டு இந்த ஒரு இதை தரானுங்க. இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறீங்க. இந்த டப்போட காலியை டேட்டு தட்டை நெகிரிட்டாக்கே இங்கே பார்ப்போம். இங்கே ஒரு நல்ல கார் இருக்குப்பா. எதுக்கு தலைமை கார் எடுப்பேன். அந்த போய்ட்டு காரை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கார் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நேரத்தில் போலீஸ் வந்து நடிப்பானுங்க. அதனால் ஒன்றுமே இல்லாமல் இந்த இடத்துல இருக்குல்லையா ரோட்டே போடுவாங்க, பிடிச்சி அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடும். என்னை சொல்லி நிறுத்து. போலீஸ்ப்பா, சாரி போலீஸ்மேன். போலீஸ்மேன் தெரியாமல் முடிச்சிட்டேன்ப்பா. பாருங்க, போலீஸ் கேஸ் மிஷின் பண்ணும்போது போலீஸ் கேஸ் உருவாதான் என்ன? எனக்கு அதான் விட்டு மிஷின் போது போலீஸ் கேஸ் உருவ மாடுது. சூப்பர், நம்ம ஸ்டேட்டாக தான் வரும் பொழுது. போயின வடா பட்டு எங்கே வர பட்டு படாமல் வருது. இப்படி தான் வருதா பட்டு? வண்டி சொருவிடுச்சுரா. பஞ்சர், டயர் பஞ்சர். போகிறான்ப்பா அவன். இருங்கப்பா பொறுமையாக பிக்சல் லேப் மாதிரி அவனை பிடிப்போம். சரி, நான் எதுக்கு அந்த தம்பிளின்னு வச்சுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிக்சல் லேப்னு. நான் வந்து பைத்தியங்க, பைத்தியம். ஒரு மூல கோளாறு வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், என்ன வண்டி பார்க்கலாம். மூல கோளாறுன்னா நான் தான் அது. நீங்கள் நினைக்கலாம் அது எங்களுக்கு எப்படி தெரியுமேடான்னு. இருந்தால் நான் சொல்லிக்கிறேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். மூல கோளாறு. என்னடா இந்த காரு உங்கடா அப்படி பொய்யால பின்னாடி தான் மக்கள் வரான். சரிதா, அதை வரான் பாருங்க. அவனுக்கு வேட்டு ஆடுறேன். பேர் மாற்றிதான் மக்களே ஆகணும். எங்கேயா கட்டம் தான் திருப்புறேன். ஏன் இப்படி இருக்குது இந்த வண்டி? ரொம்ப இதுவாகுதுப்பா இந்த வண்டி. போகிறான் பாரு. ஐயோ இப்போடா எவ்வளோ ஸ்பீடில் போகிறான் பாருங்க மக்களே. அவனை அங்கேயே பிடிச்சி ஏற்றி அடிக்கணும். அவனை ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை அங்கேயே அழுத்திடுவேன். அங்கேயே
ஸ்பீடாக தான் போதுப்பா வண்டி என்ன நினச்சி வெறிய எத்தனை மக்கள் நம்மள சரியான ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கான் அவன். என் டென்ஷன் ஆகுது அந்த ஃபாஸ்ட்டில் போகும்போது. அச்சுருண்டா மந்தையில் இருக்காரே ஒன்று. நீங்கள் கேட்கலாம் ஏன்டா உங்ககிட்ட அது இருக்கும்போது நீ எதுக்கு இதில் போயிட்டுருக்கேன்னு. எதிர்க்கும்போது எதில் எனக்கு தெரியும். இருங்க ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. சேசிங் மிஷினாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா எடுத்தோமா கௌத்தமான்னு இருக்கக்கூடாது. இருந்தாலும் எனக்கு விருப்பம் தான் இருக்குது சேசிங் மிஷின் பண்ணேன். ஐயோ இதே வளைக்காதரா வண்டியை பொய்யால் இதோ வந்துட்டல வரவே விட மாட்டேன்டா உன்னை. ஏற்றுறேன் உன்னை ஏற்றிடுறேன். ஏய் போலீஸ் கிட்ட போயிட்டான்டா. போலீஸ் அவனை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறானு. போலீஸ்க்கு எதிர்ச்சியாக இருக்கப்போ பொய்யால் இங்கே வா எடுக்குவா எடு வண்டி எடு தெறிக்க விட்டாச்சு மக்களே. மிஷின் பாசுது தெறிக்க விட்டாச்சு. அதுதானடா கதை முடிச்சாரா உன் கதை. ஓகே மக்களே இப்போ வாங்க அந்த மிஷின் நம்ம போய் பண்ணணும். எந்த மிஷின் பண்ணலாம்? ஆம்புலன்ஸ் மிஷின் பண்ணலாம். ஓகேவா ஒரு சைடு மிஷின் அண்ட் டாக்ஸி மிஷின். எனக்கு ஆம்புலன்ஸ் மிஷின். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ வைஸ் சிட்டியில் பல உயிர் எடுத்திருப்போம். பல உயிரை வந்து என்ன சொல்கிறது நம்ம உயிரை பார்த்து எடுத்துருப்பாங்க. இன்னும் மற்றவங்க உயிரை இப்போ காப்பாற்ற போகிறதில்ல. நம்மளுக்கு என்ன சந்தோஷம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. டன் 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 டோஃபிக் ஆம்புலன்ஸ் டிரைவர் டன் 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 ஏக்கா இது நானே கொள்றேங்கல்ல 10 பேர் ஆம்புலன்ஸ் டிரைவர்ன்ட்டு. எப்படிடா போகணுடா எனக்கு போக தெரியாதுடா. நான் போய் தெரியாது ஹாஸ்பிட்டலாம் போக தெரியாது. எப்படி போச்சு இன்னும் நம்மளே சாகணும் இல்லைன்னா செத்தே போகணும். ஒன்று செத்தாக தான் உண்டு. இதோ இருக்குது எங்கே இருக்குது இந்தா இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் மிஷின்லாம் பண்ண ஆசை பண்ணிடலாம். இதுவும் இப்போ சைடு மிஷினை பண்ணுவோம் ஆம்புலன்ஸ் மிஷினை பண்ணுவோம். என்ன ஆக போகுது இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிமேல் சைடு மிஷின் யாரா இது ஃபோன் பண்ணுறது. ஏய் எந்த கெட்ட பையன்டா நீ கெட்ட பே ஃபோன். ஏய் வச்சுருவோம் போட அப்படி ஃபோன் வந்து வாங்கி தரான் போட அப்படி. என்னைக்கு ஒரு ரூபா எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அங்கே ஒருத்தர் உயிர் போராடி கிடக்கிறாரு மக்களே. நம்ம போய்ட்டு அவரை காப்பாற்றணும் இல்லைனா அவர் உயிரை விட்டுருவார். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போக முடியுதோ அவ்வளோ கஷ்டப்பட்டு போய்தாகணும். ஆம்புலன்ஸ் டிரைவர் தௌஃபிக் ஆன் ஃபயர் டைம் போய்தாகணும். அப்படியே போயிடலாம். எங்கடா போய் செத்து போய் கிடக்குற போய்த்துக்கார போயிலே பாருங்க உங்களுக்கு பீச் மண்ணில் போய் செத்து போய் கிடக்கான். பீச் மண்ணெலாம் வண்டி ஓடாதுடா. யாரா உனக்கு எதுக்கு என்னடா நீ பண்ணுற. ஆம்புலன்ஸ்னால் எவனா ஏற்றி விடலாம். இதனடா நீ வந்து உட்கார பாவியில் நீ ஒரு ஆர்டிஸ்டில் நான் ஒத்துக்கிறேன்ல. ஓகேவா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஓகேவா ஆர்டிஸ்ட் மேன் இங்கேருந்து போய்க்கலாம். ஏண்டான்னு கேட்டிங்கன்னா மேலெலாம் ஏற்றிட்டு போகிறேன் ஆம்புலன்ஸை. யாரும் செத்துறாதீங்க நான் ஓட்டுறது. இன்னும் இப்போ ஆம்புலன்ஸ் சொல்லி ரத்தம் ஊற்றுது. செம்ம போடு மக்கள் ஆம்புலன்ஸ் சொல்லி ரத்தம் ஊற்றுது. இதுங்க இது வழியாக போயிடலாம். ஆம்புலன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. மனிதனா இருங்க இறங்கி பார்த்தா வருவாங்களா மனுஷனை. நான் எதுவுமே பண்ணிடா வாங்கடா ஏறுங்க கையேறுங்க நானும் சாவச்சிடுவேன் போ. நான் சரியாமல் இறங்கிட்டேன் அதுக்குண்ணா. வேறு யார் வர வெயிட் பண்ணுங்க. மனிதனாயிரான் எங்கே ப்ரோ நீ இருக்க கண்ணு தெரில ப்ரோ சீக்கிரமா ப்ரோ வண்டியில் ஏறு ப்ரோ அப்போ தான் ப்ரோ ஹாஸ்பிட்டல் போக முடியும். வண்டியில் ஏறினா ஹாஸ்பிட்டலு இல்லைன்னா நீ மேலே போ. எனக்கு ஒரு கவலை இல்லை. எங்கே மக்கள் இருக்கான் அவன் போய்த்து கிடப்பேன். எங்கே நிறுத்துவோம் இப்போ வண்டி வந்து ஏறான பார்க்கலாம். இங்கே தான் என் காட்டுது. எங்கே பாரியா இங்கே இருக்கான். நெஞ்சில் அடிப்படலாம். என்னடா பண்ணுறீங்க நீங்கள் புரியலடா எனக்கு. அடிப்பட்டு செத்து போய் கிடைக்காடா. வேறா நீ தானடா ஏறி சொல்டா. ஆஹா ஐயோ மக்களே சிக்கத்தை கொத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஆம்புலன்ஸு முதல் முறையாக ஆம்புலன்ஸ் மற்றவங்களை ஏற்றி கொண்டது சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். ஏன்னா பண்ண சம்பவமே நம்ம தான். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸில் வந்து மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினச்சேன். எல்லாரும் சுற்றி போயிட்டாங்க. நீ எங்கடா வந்து வர நீ தானடா ஏறி தொலையண்டா. எங்கடா சுற்றிட்டு வந்துடுற எப்படா இவ்வளோ வாட்ஸ் தட்.
நோயாளி பின்னாடி ஏறா, முன்னாடி ஏறிட்டுருக்கான் வீட்டுக்கார பையன். அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். இங்கே செக்கப் கூட்டு போங்க. மனிதனாகிறான் எதிர் தேடி வந்து என்னவாக ஆனும். இறங்கி போட ஹாஸ்பிட்டலுக்கு. போட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இறங்கி போவியா? காசு தந்துட்டல, அவள் தான் உன்னை இங்கே முடிச்சு விட்ருவேன். சிம்பிள், ஸோ சிம்பிள். அக்கா இதுக்குள்ளே போக முடியுமா மக்களே? இப்போ பார்ப்போம்மா. சேவ் பண்ணிட்டாச்சு. இப்படி ஒரு பல உயிரை எடுத்து ஒரு உயிரை சேவ் பண்ணியாச்சு. மனிதனாகிறா ப்ரோ. தள்ளிப்போ ப்ரோ, தள்ளிப்போ. எதுக்குடா இப்படி பயந்து? என்னடா ஆச்சு ப்ரோ? என்னாச்சு? யார்? சாரி ப்ரோ, மன்னிச்சிரு ப்ரோ. அடிக்காதீங்க ப்ரோ. எப்படி சுற்றுங்க ப்ரோ, இப்படி சுற்றி காட்டுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா மிஷினை முடிச்சாச்சு. ஜாலியாக இருந்துச்சு. மனிதனாகிறா நான் பாட்டை போட்டு முடிச்சாச்சு மக்களே. இதோட அடுத்த வீடியோ என்னென்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தானாக தேடி வரும்.